அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலன்களை கூறக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக டிசம்பர் 17 முதல் 23 வரை, மார்கழி 1 முதல் மார்கழி 7 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சனியானவர் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சாதகமான நிலை இருக்கும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17 ஞாயிறு, 18 திங்கள், 19 செவ்வாய், 22 வெள்ளி, 23 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய், 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். அதனால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனமாக இருப்பது நல்லது. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதாலும் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பொருளாதார ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைத்து இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் திறமையாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 திங்கள், 19 செவ்வாய், 20 புதன், 21 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இது பல்வேறு வளமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் நல்ல வளர்ச்சியினை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை போல இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 20 புதன், 21 வியாழன், 22 வெள்ளி, 23 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் 17ஆம் தேதி மாலை 3:45 வரை சந்திராஷ்டம் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது.
இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேது, 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். அடுத்து குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 10இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8இல் சனி சஞ்சரிப்பதால் தற்போது அஷ்டம சனி நடப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை விட வெளியூர் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 22 வெள்ளி, 23 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 17 ஞாயிறு பிற்பகல் 3:45 மேல், 18 திங்கள், 19 செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் 17 மதியத்திற்கு பிறகும் 18, 19 ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 4ஆம் வீட்டில் செவ்வாய், 7இல் சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பொதுவாக முன்கோபத்தை குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக 9இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 9இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் நீங்கள் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் என்றாலும் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17 ஞாயிறு, 18 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 19 மாலை 6:20 மேல், 20 புதன், 21 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நான் கூறிய நேரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடாமல் எதிலும் சற்று எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் இந்த வாரத்தில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, துர்க்கை அம்மனை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயானவர் சாதகமாக சஞ்சரிப்பதும் 6இல் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலையும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் கூட மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும்.
பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் முழுமையாக விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 திங்கள், 19 செவ்வாய், 20 புதன், 21 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 22 வெள்ளி, 23 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 6இல் ராகு சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 20 புதன், 21 வியாழன், 22 வெள்ளி, 23 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். சனியானவர் 4இல் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5இல் ராகு, 12இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எந்த செயலிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டு அதன் பிறகு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை ஒரு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக உடனிருப்பவர்களே உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17 ஞாயிறு, 22 வெள்ளி, 23 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3இல் சனி சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 12இல் சஞ்சரித்த சூரியன் தற்போது ஜென்ம ராசிக்கு மாறி இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக உள்ள நெருக்கடிகள் எல்லாம் குறையும். அரசு வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் உண்டாகும். விரும்பிய பதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 திங்கள், 19 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சூரியனுக்காக சிவ வழிபாடு மேற்கொள்வதும், முருக வழிபாடு மேற்கொள்வதும் ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி, 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால்
பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 10இல் சுக்கிரன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. எதிர்பாராத தன வரவுகள் ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலமான மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பக்குவத்தோடு நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17 ஞாயிறு, 20 புதன், 21 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் செவ்வாய், 11இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சுக்கிரன் 9இல் சஞ்சரிப்பதால் பெண்கள் வழியில் ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சனியானவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் அசதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கூட உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 திங்கள், 19 செவ்வாய், 22 வெள்ளி, 23 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9இல் செவ்வாய், 10இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் ஒரு சில நல்ல உதவிகள் கிடைத்து படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். ராகு ஜென்ம ராசிக்கு இருப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஏழரச்சனை நடப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமானது வருகின்ற நாட்களில் உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 17 ஞாயிறு, 20 புதன், 21 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இந்த வாரத்திற்கான ராசி பலனை இதுவரை கூறினேன். நன்றி, வணக்கம்.